ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு ஒரு 1,66,00,000 166 லட்சங்கள் பெறுமதியான ஒரு அரச பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய சொந்த தேவைக்காக என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அரசாங்கத்தினுடைய பணத்தை யாரும் சொந்த தேவைக்கு பயன்படுத்தினால் அது ஊழலாக கணக்கில் கொள்ளப்படும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான வாதம். ஆனால் இதே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீது மத்திய வங்கி கொள்ளை தொடர்பான மாபெரும் குற்றச்சாட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் அது மேல வரல, இனி வரக்கூடும் என்கிற நம்பிக்கைகள் தற்போது பிறந்திருக்கிறது. அதே போன்று பட்டலந்தே என்கிற இடத்தில் அப்பாவி இளைஞர்களை கடுமையாக கொன்று குவிப்பதற்கு அவர் காரணமாக இருந்தார் என்பது மிக பிரபலமான செய்தியாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அல் ஜசீராவினுடைய மஹதி ஹசனுடைய பேட்டியில தான் அது மேல எழும்பியதுங்கிறது நமக்கு தெரியும். இதை தாண்டி இவர் பிரதமராக இருக்கிற காலத்தில் தான் திகன கலவரம் முழுவதுமாக அக்குரண பகுதிகள் எல்லாம் பற்றி எறிந்தது. அது தொடர்பாக இதுவரைக்கும் இவரிடத்தில் ஒரு கொஸ்டின் கூட எழுப்பப்படலை என்கிற மன ஆதங்கமும் இஸ்லாமியர்களிடத்தில் இல்லாமல் இல்லை. இந்த சூழல்ல தான் இந்த விவகாரம் மேலெழுந்திருக்கிறது. இப்ப மஹிந்த ராஜபக்ஷ இடத்துல மீடியாக்கள் கேட்கும்போது சின்ன சின்ன குற்றங்களுக்கெல்லாம் அரச தலைவர்களை அரசியல்வாதிகளை கைது செய்வது நியாயமா என்கிற பாணியில் அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதே மாதிரி என்னன்னா ரணில் விக்ரமசிங்கே அசிங்கப்படுத்துறதுக்கு கேவலப்படுத்துறதுக்காகத்தான் இந்த கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்முடைய முஸ்லிம் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் வந்து பேசுகிறார்கள். இதே மாதிரி கடந்த அரசாங்கங்களில் பாட்டலி சம்பிக்க கைது செய்யப்பட்ட நேரத்திலையும் பேசியவர்கள் உண்டு. பல பேர் கைது செய்யப்பட்ட நேரத்திலும் பேசியவர்கள் உண்டு. அப்படின்னா யாரையும் தலைவர்களாக இருக்கிறவங்களை கைது செய்யக்கூடாதா? அவர்கள் மீது ஆதாரத்தோடு ஆவணங்கள் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதா என்கிற கேள்விகள் எழுகிறதா இல்லையா? ஆனால் இதே ஆக்கள் மேடை முழுக்க பேசினதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரணில் மத்திய வங்கியை கொள்ளையடித்தார், அதை செய்தார், இதை செய்தார்னு மேடையில் பேசுவாங்க. சரி, அவர் ஏதோ ஒரு காரணத்தினால தற்போது ஆதாரத்தோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ வந்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க மேடையில் அவரை பாராட்டினீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் மேடையில் அவரை அசிங்கப்படுத்தலை. அப்படி பார்த்தா எனவே அசிங்கப்படுத்துகிறார்களா, அவரை பாதுகாக்கிறார்களா என்பதை தாண்டி சட்டம் தன் கடமையை செய்கிறது என்றால் அதனை நாம் பார்த்துவிட்டு அமைதி காப்பதுதான் சால சிறந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறையும் எவர் எதை செய்தாலும் அவருடைய அந்தஸ்தை பார்த்து முடிவெடுக்காமல் அவருடைய குற்றத்தை தான் கவனிக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது.